தாய் தமிழ் அகாடமியின் சார்பாக வணக்கம். முன்னாடி வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கண்ணாடி பிம்பங்கள் பார்த்தோம். அதில் ஆல்பபெட்டிக் நம்பர் பார்த்தோம். இப்போ என்னென்னா படங்கள், சில படத்தை கொடுத்து அவங்க கண்ணாடி பிம்பங்கள் இந்த மாதிரி எக்ஸ் அப்படின்னு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. எக்ஸின் சரியான கண்ணாடி பிம்பம் தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நம்ம பேப்பர் ட்ரிக்ஸை பயன்படுத்தி அந்த படத்தை அப்படியே வரைஞ்சிடணும். நம்ம எக்ஸாமுக்கு எழுதுகிறப்போ இந்த மாதிரி ஒரு பேப்பர் தருவாங்க. அந்த பேப்பர் நம்ம இந்த மாதிரி ட்ரிக்ஸுக்காக பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி பேனால் அழுத்தி அந்த படத்தை அப்படியே வரைஞ்சிட்டு அந்த பேப்பரை பின்னாடி திருப்பினோன்னா அதுக்கான ஆன்சர் நமக்கு தெரியும். அந்த அச்சு மேலே நம்ம திரும்ப ஒரு தடவை படத்தை வரைஞ்சிக்க வேண்டியதான். இந்த படம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆன்சர் வராது, பி ஆன்சர் வராது, சி ஆன்சர் வராது. இந்த மாதிரி படம் எங்கே இருக்குது அப்படின்னா டி ஆன்சரில் இருக்குது. நம்ம ஈஸியாக ஒரு 2 செகண்டில் அந்த படத்தை போட்டுக்கலாம். இப்போ ரெண்டாவது ஒரு கொஸ்டினில் இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை நம்ம அப்படியே வரைஞ்சிக்கிறோம். பேனாவை அழுத்தி இந்த மாதிரி ஒரு படம் போட்டு அந்த படத்தில் அந்த கொஸ்டினில் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி நம்ம இந்த படத்தை போட்டுக்கணும். இந்த பேப்பரை நம்ம திருப்பி பார்த்தோம்னா அதுக்கான ஆன்சர் நமக்கு தெரியும். இந்த மாதிரி படம் எங்கே இருக்குங்க? இந்த மாதிரி படம் சி ஆன்சர் இருக்கா? ஈஸியாக சி ஆன்சர் நம்ம டிக் அடிச்சிக்கலாம். அடுத்தது மூணாவது ஒரு கொஸ்டின் இருக்குது. அந்த படத்தில் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி நம்ம அந்த படத்தில் நம்ம போட்டுக்கணும். இங்கே ஒரு ப்ளஸ் மார்க் இருக்குது, அதை அப்படியே போட்டுக்கணும். பின்னாடி திருப்பினீங்கன்னா இந்த படம் எங்கே இருக்குங்க? இந்த படம் பி ஆப்ஷனில் இருக்குது. நம்ம ஈஸியாக இப்படி டிக் அடிச்சிக்கலாம். அடுத்து நாலாவது உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இங்கே ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. இங்கே லைன் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை அப்படியே பின்னாடி திருப்பினோம்னா அந்த அச்சில் அப்படியே நம்ம இப்படி திருத்திக்க வேண்டியதான். ஃபுல்லாக டார்க்காக இருக்கும். இங்கே லைன் வந்திருக்கும். இந்த படம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஏ ஆப்ஷன்லேயே இருக்குது. ஈஸியாக டிக் அடிச்சிக்கலாம். இந்த மாதிரி இந்த எக்ஸின் சரியான கண்ணாடி பிம்பத்தை தேர்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம பேப்பர் மெத்தடை ஷார்ட்கட்டை பயன்படுத்தி ஈஸியாக நம்ம கொஸ்டின் அடிக்கலாம். இது ஆர்ஆர்பி எக்ஸாமு, பேங்க் எக்ஸாமு, இப்போ குரூப் 2 குரூப் 1 கூட இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னு சொல்லியிருந்தோம், ஃபஸ்ட்டு ஆல்பபெட்டிக் நம்பரு, அதுக்கப்புறம் படங்கள், அடுத்தது கடிகாரம். கடிகாரத்தில் கடிகாரத்தில் பார்க்கும் பொழுது கடிகாரத்தில் மணி 9:30 என நேரம் காட்டுகிறது. உண்மையான நேரம் என்ன அப்படின்னு அவங்க கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா இந்த பேப்பர் மெத்தடும் பயன்படுத்தலாம். இல்லை அதை விட ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது. எப்படி அப்படின்னா மணி 1 மணிலிருந்து 10 மணிக்குள்ளே அவங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 11 மணி 60 நிமிடம் அதை வச்சு நீங்கள் கழிச்சிங்கன்னா அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். இப்போது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 9 மணி 30 நிமிடம். இதுக்கான உண்மையான நேரம் காணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? 11 மணி 60 நிமிடத்தை வச்சு நம்ம கழிக்கிறோம். அவங்க கொடுத்த நம்பரை 2:30 அப்படின்னு கிடைக்குமா? இது பாருங்க, ஏ ஆப்ஷன் வந்துருச்சா? ஏன் நம்ம 11 மணி 60 நிமிஷம் கழிக்கிறோம் அப்படின்னா மொத்தம் 12 மணி நேரம். 12 மணி நேரத்தில் அவங்க ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. 12 மணி நேரத்தில் 9:30 மணி கொடுத்துட்டாங்க. அதனால் எக்ஸாம் கொடுத்துருக்க பாருங்கள். ஒரு கண்ணாடியில் பார்க்கும் பொழுது ஒரு கடிகாரம் 8:30 மணியை காட்டுகிறது எனில் சரியான நேரம் காண்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 11 மணி 60 நிமிடத்தை அந்த 8:30 கழித்தோம் அப்படின்னா உங்களுக்கு மீதி என்ன கிடைக்கும்? 3:30. பி ஆப்ஷன் ஈஸியாக கிடச்சி. ரெண்டாவது ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கோம் பாருங்கள். கண்ணாடியில் பார்க்கும் பொழுது கடிகாரம் தெரியும் நேரம் 6:30 எனில் சரியான நேரம் என்ன? அப்போது முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் 11:60 இதை கொடுத்த நம்பரோட கழிக்கணும். 0:3.5. இப்போது 5:30 ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும். இது இந்த 11:60 எங்கே பயன்படுத்தும் அப்படின்னா மணி 1 மணிலிருந்து 10 மணிக்குள்ளே அவங்க கொடுத்தாங்கன்னா 11:60 பயன்படுத்தணும். அதே 11 மணி 12 மணி அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 23.60 கழிக்கணும். ஏன் அப்படின்னா அது ரயில்வே டைமுக்கு மாறிடுது. அப்போது இதில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு கடிகாரம் கண்ணாடியில் பார்க்கும் பொழுது நேரம் 12 மணி 17 நிமிடங்களில் உள்ளது எனில் கடிகாரத்தின் சரியான நேரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போது 23.60 அவங்க கொடுத்த 12.15 மைனஸ் பண்ணோன்னா 5, 4, இதில் ஒரு 1, 11 மணி 45 நிமிடம் அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். இன்றைக்கி மிரர் இமேஜில் நம்ம படங்கள், கடிகாரம் ஆகிய 2 டாப்பிக்கை பார்த்தோம். இந்த 2 டாப்பிக்லேருந்து எல்லா எக்ஸாம்லேயுமே கம்பல்சரி ஒரு கொஸ்டின் அல்லது 2 கொஸ்டின் வந்துடுது. இந்த 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷத்துலேயே நம்ம